நீங்க சிக்கனமா இருக்கீங்களா இல்ல கஞ்சத்தனமா இருக்கீங்களா? ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த குழப்பம் கிளியர் ஆயிடும். வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 டேஸ் 30 மணி டிப் சீரிஸ். இன்னைக்கு டே 21ல நம்ம பார்க்க போறது சிக்கனம் வெர்சஸ் கஞ்சத்தனம். பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கனம். ஆனா வாழ்க்கையே கசப்பாக்கும் ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கஞ்சத்தனம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. சிக்கனம்னா தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல சரியா அதை ஸ்பெண்ட் பண்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தள்ளுபடியை பார்த்து பொருள் வாங்குறது, இஎம்ஐ அதிகமா இருந்தா நான் எசென்ஷியல் செலவுகளை குறைக்கிறது, இதெல்லாம் தான் சிக்கனம். கஞ்சத்தனம்னா தேவையான இடத்துல கூட செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடும்பத்தோட அத்தியாவசியமான விஷயத்துக்கு கூட பணம் கொடுக்க நம்ம தயங்குறது. இப்போ ஹெல்த் விஷயம் ஆகட்டும், ஒரு எஜுகேஷன் விஷயம் ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு பணம் போயிடுமே அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுறது. இது சேமிப்பு கிடையாது, இது பயம். சிக்கனன்றது புத்திசாலித்தனமான முடிவு, கஞ்சத்தனம் அப்படின்றது மனசோர்வு முடிவு. சிக்கனம் பணத்தை வளர்க்கும், ஆனா கஞ்சத்தனம் உறவுகளை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரே சம்பளம் ஒரே குடும்ப சூழ்நிலை, ஆனா ஒருத்தர் முன்னேறாரு, இன்னொருத்தர் எப்பவுமே கஷ்டத்துல இருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கனம் வெர்சஸ் கஞ்சத்தனம். இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கம்பேரிசனோட உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ 2 பேர் இருக்காங்க. அதுல பர்சன் ஏ பாத்தீங்கன்னா சிக்கனம் பண்றவர், எங்க குறைக்கலாம் எங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவர். பர்சன் பி பாத்தீங்கன்னா ரொம்ப கஞ்சத்தனம் உடையவர், எங்கேயுமே பணம் போக கூடாதுன்னு மட்டும் யோசிக்கிறவர். இங்க சிக்கனம்ன்றது பிளான், கஞ்சத்தனம்ன்றது ஃபியர். இப்போ இவங்க 2 பேருக்கும் சேம் சேலரி 30,000 ரூபான்னு வச்சுக்கலாம். பர்சன் ஏ சிக்கனமா இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா சாப்பாட்டுக்கு அத்தியாவசிய செலவுக்கெல்லாம் குவாலிட்டியா செலவு பண்றாரு. தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் கட் பண்ணிட்டு மாசம் 3,000 ரூபாய் சேர்த்து வச்சு அதை எஸ்ஐபியில கூட போடுறாரு. இப்போ பர்சன் பி கஞ்சத்தனமா இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா சீப் குவாலிட்டி திங்ஸ் தான் வாங்குறாரு. ஒரு ஹெல்த் விஷயம் ஆகட்டும், ஒரு குழந்தைங்களோட முக்கியமான தேவைகள் ஆகட்டும், அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் சேவிங்ஸ் இருக்கலாம், ஆனா பீஸ் கிடையாது. இங்கே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சேவிங்ஸ் இருக்கணும், ஆனா எந்த விதமான சஃபரிங்கும் இல்லாம. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா பர்சன் ஏ என்ன பண்ணுவாருன்னா எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணுவாரு, ஃபேமிலியை சேஃபாகவும் டென்ஷன் இல்லாமையும் வச்சுக்குவாரு. பர்சன் பி என்ன பண்ணுவாருன்னா செலவு அதிகம்னு யோசிச்சு அதை டிலே பண்ணுவாரு. இதனால ஹெல்த்தும் சரி ரிலேஷன்ஷிப்பும் சரி அது டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். தேவையான இடத்துல செலவு பண்றது எப்பவுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ சிக்கனம் பண்ணவர்கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அங்க கிடைக்கும். கஞ்சத்தனம் பண்றவர்கிட்ட ஈகோ இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிக்கும், எமோஷனல் டிஸ்டன்ஸ் வரவும் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நம்ம இதுக்கான ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சன் ஏக்கு சேவிங்ஸும் இருக்கும், பீஸும் இருக்கும், அதே மாதிரி ரெஸ்பெக்டும் இருக்கும். பர்சன் பிக்கு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட காசு இருந்தாலும் லோன்லினஸும் கம்ப்ளைண்ட்ஸும் இவர்கிட்ட நிறைய இருக்கும். நம்ம இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை சேமிக்கணும், ஆனா வாழ்க்கையை இழக்காம சிக்கனமா இருங்க, கஞ்சத்தனமா இல்ல. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. டே 22க்கான டாபிக்கையும் சஜஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.